ரொம்ப சூப்பரா மசாலா ஃப்ரைட் ரைஸ் எந்த ஒரு சாஸ் எதுவுமே சேர்க்காம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 150 கிராம் பாஸ்மதி ரைஸை இந்த மாதிரி உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்துக்குங்க. அதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியண்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதில் 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்குங்க. இப்போ இந்த முட்டையை நல்லா இந்த ஆயிலில் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ இதை ரெடி ஆயிடுச்சு, ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போது அதே கடாயில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதில் 1 டீஸ்பூன் துருவின பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் நல்லா ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் பீன்ஸ், கேரட் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்குங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின கோஸ் எடுத்துக்குங்க. 3 டேபிள் ஸ்பூன் குடமிளகாய் கட் பண்ணது சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காஞ்ச மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், கரம் மசாலா, ஸ்வீட்னஸ்க்காக 1 டீஸ்பூன் சர்க்கரை, 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே கூடவோ குறைவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் 150 கிராம் வடித்து வச்ச பாஸ்மதி ரைஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து ஒரு வாட்டி கலந்துட்டு, இப்போது 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ண அந்த எக்கு 2 சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பரான மசாலா எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இதில் நான் எந்த வித சாஸோ அஜினமோட்டோ எதுவுமே சேர்க்கல. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.